மேடையில் அந்த சபை மூப்பர் அந்த இந்த கம்யூனியனில் இருக்கிற மீதி இருக்குது பார்த்தீங்களா, மீதி கிரேப் ஜூஸ் அதெல்லாம் அந்த பெரிய குவளையோடு எடுத்து மேடையில் நின்று இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் என் கையில் துப்பாக்கி இருந்திருந்தா அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்துருப்பேன். கர்த்தர்னா அவ்வளோ முக்கியம். கர்த்தர் பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம், திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய மகன் மகள் குடிக்கலாம். சின்ன பையனாக இருந்த கூட அந்த ஜூஸை குடிக்கலாம். ஒரு விசுவாசி தொடக்கூடாது. பிரதர் மகேந்திரன், அதாவது திருவிருந்துனா நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஏன்னா இப்போ சர்ச்சில் போய் எல்லோரும் லைனில் நின்று ஒரு அப்பத்தையும் ஒரு ரத்தத்தையும் பானம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை லைனில் போய் நின்று ஒவ்வொருத்தராக கட்டிட்டு வராங்க. அதுதான் வேதத்தின்படி உள்ள திருவிருந்தா? அதை நீ வேதத்தின்படி உள்ள திருவிருந்து எதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது திருவிருந்து வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சீஷர்களுக்கு கொடுத்த ராபோஜனம், சிலுவையில் அறையப்பட போறதுக்கு முன்னாடி. ஆமா, இது அந்த ஓமையா தான் கொடுத்தாரு. இது இது வந்து என்னுடைய சரீரம், திராட்சத்தை கொடுத்து இது என்னுடைய ரத்தம் சொல்லி கொடுத்தாரு. இது வந்து சரீரமோ ரத்தமோ கிடையாது, ஒரு ஓமை. ஓமையா ஸ்டடி பண்ண எல்லாவனுமே அவரை விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இன்னைக்கும் இதை ஓமையா செஞ்சுக்கிட்டு இருக்க எவனுமே இயேசு கூட கிடையாது. இயேசு வந்து என் பிதாவின் இடத்துல நான் போகிறேன், நான் அதெல்லாம் பண்ண போறேன், என் பிதா நானா ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிதா பிதா பிதான்னு பேசும்போது எல்லாமே கூட இருந்து கேட்டவங்க திருவிருந்து கொடுக்கும்போது அந்த திராட்சை ரசம் இதெல்லாம் குடிச்சவங்க தான் அவரை விட்டு ஓடிட்டானுங்க. இன்னைக்கும் பைபிள் அதே மாதிரி பிதா அவர் என்ன சொன்னாரோ அப்படியே பிதா பிதான்னு ஸ்டடி பண்றவங்களும் சரி, இன்னைக்கும் போய் அப்பம் கொடுக்குறாங்க திராட்சை ரசம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த எசன்ஸ் குடிக்கிறவங்களும் சரி, இன்னைக்கு இயேசு கூடயே கிடையாது. இயேசுக்கு தூரமா தான் இருக்கிறாங்க. அப்ப திராட்சை ரசம்னா என்ன, அப்பம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் காட்டுல. ஆடு மேய்க்கும் போது நான் வந்து பின் வாங்கினேன், கொஞ்சம் பின் வாங்கிட்டு நீங்க 3 நாள் பாருங்க அப்படின்னு. உங்களுக்கு வேற வேலை இருந்ததுனால நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம ஆட்டை சீக்கிரம் வித்துருவோம்னு சொல்லிட்டு தவிட வச்சு வெயிட் ஏத்தணும்னு பிளான் பண்ணீங்க. அப்போ ஒரு பணம் நம்ம கொஞ்சம் இன்கம் உடனே பாத்துடணும், இதை ஆட்டை உடனே வித்துடணும், நம்மளால பார்க்க முடியாதுன்னு நினைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், உலக விஷயத்த அதுகிட்ட திணிக்கிறோம். அந்த ஆடு தவிட தின்ன உடனே, கோதுமை தவிட தின்ன உடனே அதால அசை போட முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பில்லு மேஞ்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்தப்போ அசை போட்டுச்சு நல்லா. அதோட ஒரிஜினல் ஃபுட்டு, அதுதான் ஒரிஜினல் ஃபுட்டு. தவிடு கொடுத்த உடனே அதுக்கு ஒரிஜினல் ஃபுட்டு கிடையாது, அது அசை போட முடியல. ஆசை வந்த உடனே ஆட்டுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்காம நம்ம கொடுக்க கூடாத உணவை கொடுக்குறோம். இன்னைக்கும் இப்படிதான் இந்த சபைகள் பண ஆசை வந்த உடனே அவனுக்கு எது கொடுக்கணும் அதை கொடுக்காம அவனுக்கு எதை கொடுக்க கூடாதோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த அந்த அப்பம்னு அவங்க கொடுக்குற அந்த பிரெட்னாலையும் இந்த திராட்சை ரசத்தினாலையும் ஒரு ஜூஸை கொண்டு வந்து கொடுக்கறதுனாலையும் எவனாவது போய் பைபிள இது என்னைக்காவது யார்கிட்டயே சொல்லியிருக்கானா, இல்லை அவனே மெடிடேட் பண்ணியிருக்கானா? நீங்க நானும் எடுத்து பண்ணிக்க மெடிடேட் பண்ணிருக்கோமா? கிடையாதுமா. இப்போ இது வந்து என்னன்னா பிப்ளிக்கலா அது வந்து ஓமை. அப்ப அந்த ஆடு புல்ல சாப்பிட்டுச்சு பாத்தீங்களா, அதுக்கு அதான் அப்பம் பிக்குதல். அது மெடிடேட், அது வந்து அசை போட்டுச்சு பாத்தீங்களா, அதான் திராட்சை ரசம் பானம் பண்ணுதல். நீ வசனத்தை படிச்சு நீ வசனத்தை உடைச்சு படிச்சனா அது அப்பம் பிக்குதல். ஓமையாவே படிக்காம அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு நீ படிச்ச அப்படின்னா அது வந்து அப்பம் பிக்குதல். அதே இது படிச்சதை நீ எப்பவும் மெடிடேட் பண்ணிட்டே இருந்தனா அதுக்கு பேர் திராட்சை ரசம் பானம் பண்ணுது. இதுதான் அங்க சொல்லப்பட்ட உண்மையான கருத்து. இதை விட்டுட்டு நாம போய் அவன்கிட்ட முழங்கால் போட்டு அதே வாங்கி குடிச்சுட்டு போய் திரும்பவும் என்ன படிக்கிறோம் என்ன செய்யறோம் எதுவுமே தெரியாம நம்ம அவனே அதான் இவங்க வந்து எக்ஸாக்டா இப்போ ஹிந்து கோயில்கள்லாம் போய் மணி அடிச்சுட்டு சிலையை சுத்திட்டு வந்து ஒரு திருநீரை தலையில பூசி போடா அப்படின்னு அனுப்பிடுறாங்களா, அதே தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனா இவங்க அவனை அற்பமா பார்க்க வேண்டியது, அவன் இவங்களை அற்பமா பார்க்க வேண்டியது. ஆனா 2 பேரும் எக்ஸாக்டா சேம் திங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் ரிலீஜியஸ். எதுக்குன்னா மையம் வந்து காணிக்க. ஊமை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, ஊமை வந்து பரிசேயருக்கும் சதுசேயருக்குமா. புரியாத மாதிரி அவங்களுக்கு சொன்னார். புரிஞ்சவன் உள்ள வரும்போது இந்த மாதிரி உள்ள போயிடணும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிற மாதிரி நம்ம நிறைவானது ஆண்டவர்கிட்ட ஊமையா நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு காலத்துல செஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை விட்டுட்டு திரும்ப மெடிடேட் ஸ்டடி பண்ணவும் மெடிடேட் பண்றதுதான்
திராட்சை ரசம் அப்பம் பிக்குதல், திராட்சை ரசம் பானம் பண்றதுன்னு அந்த அறிவுக்குள்ள போயிடணும். அதான் என்றென்றைக்கும் அவரோட ஐக்கியப்படணும். அதுதான் திராட்சை ரசம் பானம். அவர் எப்பவும் அதை வந்து அவர்கிட்ட தான் நம்ம பெற முடியும், மனுஷன் கொடுக்க முடியாது. நீங்க வந்து வசனத்தை படிக்கும் போது ஆவியானவர் துணை கொண்டு தான் படிப்பீங்க. ஆவியானவர் துணை இல்லாம வசனம் உங்களுக்கு புரியாது. ஆமா. அப்ப அந்த அந்த வசனம் புரிய வைக்கிறது யாருன்னா அவரு. அப்ப அவர் தான் அந்த 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 விஷயத்த கொடுக்குறாரு, அப்பத்தை கொடுக்குறாரு. சரியா? அதை நீங்க வந்து உங்க சரீரத்துல வாங்கி மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அதுக்கும் ஆவியானவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுதான் பானம் பண்ணுது. அப்ப திருவிருந்தை நீங்க இப்ப யார்கிட்ட பெறுறீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராக கர்த்தரா இயேசு கிறிஸ்துட்ட தான் பெறுறீங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இது கொடுக்குறாரு, திருவிருந்து. அன்னைக்கு அவனுக்கு மட்டும் கொடுத்தாரு, இன்னைக்கு நம்ம கொடுக்காமலாம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு, மனுஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவரோட இடத்துல வந்து மனுஷன் உட்காந்து அந்தி கிறிஸ்துவா இருந்து கொடுத்துக்கிட்டு. இல்ல, அதுதான் அந்த பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது அற்பமாய் பூசித்தால் சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆமா, உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறான்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, அது இதுதான். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எந்தென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்னு சொல்லிட்டு கர்த்தர்ட்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றவன் வந்து என்னன்னைக்கும் மறியாமல் இருப்பான். அப்படி அபாத்திரமா நம்ம பானம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மறிச்சு போயிடுவோம். இல்ல, அதுதான் இவங்க வந்து எக்ஸாக்டா வந்து கோபுரத்துக்குள்ளதான் கடவுள் இருக்காருன்னு நினைச்சிட்டு தான் 7வது நாள் உள்ள போறான். அப்படி உள்ள போயிட்டாலே இவன் கிறிஸ்துவின் இடத்துல இருந்து விழுந்து போயிட்டான்னு அர்த்தம். ஏன்னா நம்ம 7 நாளும் கிறிஸ்துவோட நம்ம இருக்கணும். அதான் 24x7 கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டுக்கிட்டு கிறிஸ்துவோட இருக்கணும். அதைத்தான் புதிய ஏற்பாடு சொல்லுது. இயேசு கிறிஸ்து அதுக்காக ரத்தம் சிந்தினார். நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்மளே அந்த ஆலயம் ஆயிட்டோன்னா நம்ம 24x7 அவர் கூட தானே இருந்தாகணும். ஆமா ஆமா, அதைத்தான் புதிய ஏற்பாடு வந்து கூறுது. 24/7 நம்மளுக்கு திருவிருந்து.